நீதி நெறி கதைகள். கதையோட தலைப்பு தங்க முட்டைகள். வாங்க கதைக்குள்ள போகலாம். நாயகின்னு ஒரு குட்டி பொண்ணு. அவளுக்கு ஒரு 9 வயசு தான் ஆகுது. காலையிலேயே பண்ணைக்கு போயிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கும் நல்லா சுறுசுறுப்பாக கிளம்பி போயிடுவா. சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டதுமே வீட்டுக்கு வந்த உடனேயே வேலையாக வீட்டு பாடத்தை தான் முடிப்பா. அந்த பாப்பா ஒரு வாத்து பண்ணையில் வேலை பார்த்துட்ருக்குறா. அந்த பாப்பாவுக்குன்னு சம்பளமெல்லாம் தரமாட்டாங்க. நீ வளர்க்குற வாத்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சதுன்னா அந்த வாத்து குஞ்சியை நீ எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு சொல்லியிருந்துருக்குறாங்க. இந்த நாயகியும் அந்த பண்ணையில் உள்ள ஒவ்வொரு வாத்தையும் ரொம்ப கவனத்தோடு பார்த்து பார்த்து வளர்ப்பா. அவள் கவனிச்சுக்கிற வாத்துகளும் நிறையா முட்டைகளை இடும். ஆனால் அந்த முதலாளி அவருக்கு சாதகமாக அந்த முட்டைகளெல்லாம் எடுத்து விற்பனைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பாப்பாவுக்கு அதெல்லாம் புரியாது. என்னடா இது, நான் வாத்துகளை ரொம்ப அன்பாக பாசமாக தானே கவனிச்சுக்கிறேன். ஆனால் நிறையா முட்டைகளையும் இடுது வாத்துகள். ஆனால் ஒன்றுமே குஞ்சு பொரிக்க மாட்டேங்குதே, ஏன்னு தான் தெரியல. சரி, இன்னும் எத்தனை நாள் தான் குஞ்சு பொரிக்காமல் இருக்க போதோ. சீக்கிரத்திலேயே நானும் அந்த வாத்து குஞ்சுகளை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையில் இருக்கிறேன். அதை தூக்கி கொஞ்சணும், விளையாடணும், அதுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும், அது கூட ஓடி பிடிச்சி விளையாடணும். எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா? அதை எல்லாத்தையும் இந்த வாத்தோட முட்டைகள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுங்க. சரி, அதுக்கான நாள் வரும் அப்படின்ட்டு வாத்துகள் மேலே எந்த கோபமும் படாமல் தினமுமே பாசத்தை மட்டுமே காட்டிகிட்ருக்கா. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவளுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அது எப்படி, வாத்துகள் எல்லாம் நிறையா முட்டைகள் இட தானே செய்யுது, அப்போ எப்படி குஞ்சு பொரிக்காமல் இருக்கும்? நம்மளோட முதலாளி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முட்டைகள் எல்லாம் விற்பனைக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போது எப்படி முட்டைகள்லேருந்து வாத்து குஞ்சுகள் எல்லாம் பிறக்கும்? நம்ம இன்னைக்கே போய் முதலாளிக்கிட்ட என்ன விஷயம்னு கேட்போம். அவங்கக்கிட்ட இருந்து நாம் உண்மையை வாங்கியே ஆகணும். அது இல்லாமல் நமக்கு வாத்து குஞ்சுகள் வேணும். எவ்வளோ நாள் நாமளும் ஆசையிலேயே இருக்கிறது. நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்க வேண்டாமா? இன்னைக்கு சாயங்காலம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுமே பண்ணைக்கு போவேன்ல, அப்போ நான் முதலாளிக்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்ட்டு அவளும் முடிவெடுத்துட்டா. சாயங்காலமும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துட்டா. பண்ணைக்கு கிளம்பி வந்துட்டுருக்குறா. அப்படியே ஆடி அசைஞ்சு விளையாடிக்கிட்டே வரா. இன்னைக்காச்சும் அந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சு பொரிச்சிருக்குமா, இல்லைன்னா முதலாளி அந்த முட்டைகள் எல்லாத்தையும் சந்தைக்கு கொண்டு போய் விற்பனைக்கு விற்றுட்டாங்களான்னு தெரியலையே. வாத்து குஞ்சுகள் இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு என் மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது. எப்படியும் அது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ட்டு போயிட்டா. முதலாளி, ஒரு நிமிஷம் முதலாளி, நான் உங்ககிட்ட பேசட்டுமா அப்படின்ட்டு கேட்குறா. என்னம்மா சொல்லு, என்ன விஷயம்? எப்போவுமே நீ வந்ததும் வேலையை பார்ப்ப, உன்னோட வாத்துகள் கிட்ட தானே போய் பாசத்தெல்லாம் காட்டுவ, பேசிகிட்டே இருப்ப, கொஞ்சம் இருப்ப. ஆனால் இன்னைக்கு என்ன முதல்ல சந்தித்து பேசுறதுக்கு வந்திருக்கிறியே, என்ன விஷயம் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்ன முதலாளி, நீங்கள் தினமும் என்னை நீங்கள் ஏமாற்றிட்டே இருக்கிறீங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு முட்டையிலேருந்து கூடவா வாத்து குஞ்சு பொரிக்கலை? இத்தனை நாட்களாக நான் கவனிச்சிட்டு வர எல்லா வாத்துகளும் அவ்வளோ முட்டை இடுதுங்க. அதுலேருந்து எப்படி குஞ்சு பொரிக்காமல் இருக்கும்? குஞ்சு பொரிக்கிறதுக்கு நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. அதனால தான் எந்த முட்டையிலிருந்தும் வாத்து குஞ்சியே வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை செஞ்சு அந்த காசெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஆனால் வேலைகளை மட்டும் என்னை வாங்கிக்கிறீங்க, அதுதானே? இதுக்கப்புறமும் நான் ஏமாற மாட்டேன். எத்தனை நாட்களாக நானும் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? இன்றைக்கி முட்டையிலேருந்து வாத்து குஞ்சு பிறந்துடாதா, நாளைக்கா, என்னைக்கு அப்படின்ட்டு தினமும் ஆசையிலேயே வருவேன். ஆனால் நீங்கள் ஏமாத்துகிற விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் தெரியாது முதலாளி, எனக்கு வாத்து குஞ்சுகள் வேணும். அப்போதான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கே திரும்பி போவேன், இல்லைன்னா இந்த பண்ணையிலேயே தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறா. உடனே அந்த வாத்து பண்ண முதலாளி, என்னம்மா பாப்பா நாயகி, இது வரைக்கும் நீ குரலை வசதி பேசினதே கிடையாது. எப்போவுமே அன்பாக பேசுவ, அமைதியால இருப்ப. இன்னைக்கு ஏன் நீ இவ்வளோ கோபத்தோடு இருக்கிற? ஏன் பாப்பா, நான் தான் உன் மேலே பாசமாக தானே இருக்கிறேன். நீயும் வாத்துகள் மேலே அவ்வளோ பாசமாக இருப்ப. ஆனால் நீ என்ன, நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்கிறியே.
நான் எதுக்கு உன்னை ஏமாற்றணும்? நீனு வாத்துகளை நல்லா கவனிச்சுக்கிறியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே நான் உன்னை நம்பி வாத்து குஞ்சுகளெல்லாம் அனுப்பி வைக்க முடியும். அதை தவிர்த்துட்டு நானா உன்கிட்ட கொடுத்தேன்னா நீ வாத்து குஞ்சுகளை எப்படி கவனிச்சுப்ப? உனக்கு வளர்க்க தெரியுதான்ட்டு நான் பார்க்கணும்ல. அதனால தான் இத்தனை நாட்களாக நான் உனக்கு ஒரு வாத்து குஞ்சு கூட தரவே இல்லை. இப்போ உன்னோட உணர்வுகள் என்னென்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நான் இப்படி இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு வாத்து குஞ்சு இல்லை, 5 வாத்து குஞ்சுகளை தரப்போகிறேன். இன்னைக்கே நீ உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அதை பாசமாக வள. இதுக்கப்புறம் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனாலும் நீ நம்ம பண்ணைக்கு வரணும். இந்த வாத்துகள் எல்லாத்து மேலேயும் இது வரைக்கும் எவ்வளோ பாசமாக இருந்தியோ அதே மாதிரி இனிமேலும் இருக்கணும். என்ன நாயகி பாப்பா, இப்போ நான் உனக்கு சொன்ன விஷயங்களெல்லாம் புரிஞ்சிருக்குமே. 5 வாத்து குஞ்சுகளை உனக்கு நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறேன். நீ கொண்டுட்டு போகலாம். இனிமேலும் நீ இந்த பண்ணைக்கு வருவல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் முதலாளி, ஆமாம். நீங்கள் சொல்கிறது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா முதலாளி? எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. எனக்கு அந்த 5 வாத்து குஞ்சுகளையும் பார்க்கணும் போல் இருக்குது. காமிக்கிறீங்களா முதலாளி? நான் கண்டிப்பாக தினமும் இந்த பண்ணைக்கு வருவேன். அது எப்படி நான் வராமல் இருப்பேன்? வீட்டில் வாத்து குஞ்சுகள் இருந்தாலும் நான் முதல்ல இங்கே வந்து தானே வாத்தெல்லாம் எப்படி கவனிச்சுக்கணும்னு கற்றுக்கிட்டேன். வாத்துகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நான் பண்ணைக்கு வருவேன் முதலாளி, கண்டிப்பாக வருவேன். நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கு வாத்து குஞ்சுகளை பார்க்கணும் போல் இருக்குது. கூட்டிகிட்டு போங்க முதலாளி, கூட்டிகிட்டு போங்க. இப்போவே நான் பார்க்கணும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் முதலாளியும் நாயகி பாப்பாவுக்கு 5 வாத்து குஞ்சுகளை தந்துட்டாங்க. நீ இப்படியே கொண்டு போக முடியாதுல்ல, வண்டியில் வச்சு பாதுகாப்பாக உங்களோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதனால் வண்டியில் வச்சு வாத்து குஞ்சுகளை உங்களோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீயும் அந்த வாத்து குஞ்சுகளோடவே சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு போ. வண்டியிலேயே போ. இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரமாகவே கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. சரி முதலாளி அப்படின்ட்டு அங்கே உள்ள வாத்துக்கள் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிறா. சாயங்காலமும் ஆயிடுச்சு. பண்ணையில் அந்த 5 வாத்து குஞ்சுகளையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாயகி பாப்பாவையும் அந்த வண்டியில் வச்சு அனுப்பி விடுறாங்க. அவங்க வீட்டுக்கும் வந்துட்டா. அந்த வாத்து குஞ்சுகளை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, உங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. சரி, நீங்களும் பசியில் இருப்பீங்கள்ல, அதனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அந்த வாத்து குஞ்சுகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு கிண்ணத்தில் அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் வைக்கிறா. வாத்துகளும் அந்த உணவுகளை பார்த்தோன்னையும் பசியில் எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட தொடங்கிடுச்சுங்க. நாயகி அப்படியே அந்த வாத்து குஞ்சுகள் சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுட்டே நின்றுட்டுருக்குறா. அப்படியே பொழுது போயிடுச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவளுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. சனிக்கிழமைன்றதுனால விடுப்பு. அதனால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு முழுக்க வாத்து குஞ்சுகளோட சந்தோஷமாக விளையாடலான்ட்டு நினச்சிட்டே இருக்கிறா. சரி, நாம் வாத்து குஞ்சுகளை கவனிச்சுக்கலாம். பண்ணைக்கு போக வேண்டிய வேலை இருக்குல்ல அப்படின்ட்டு பண்ணைக்கும் போய் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வந்துடுறா. பண்ண வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியிலேயே ஒரு அம்மா மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. நாயகி உடனே, யார் இது? அடடா பாவமே, எப்படி மயங்கி விழுந்து கிடக்குறாங்க, என்னமோ ஏதோ அப்படின்ட்டு வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்தில் தண்ணியை தெளித்து எழுப்பி விட்டுடுறா. அந்த அம்மாவும் எழுந்திருச்சு உட்காந்துட்டாங்க. என்னாச்சுமா, ஏன் மயங்கி விழுந்திருக்கிறீங்க? காலையில் சாப்பிடலையா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? ரொம்ப களைப்பாக தெரியுறீங்களே, என்ன ஏது அப்படின்ட்டு கேள்விகளாக கேட்குறா. அதை கேட்ட அந்த அம்மா, அதுவா, நான் ஒரு வாத்து வளர்த்துட்ருக்குறேன். நான் இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா வாத்தை காணோம். எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன். வீடு முழுக்க தேடி பார்த்தோம், இல்லவே இல்லை. சரி, வெளியில் எங்கேயாச்சும் போயிருக்குதான்னு பக்கத்து வீட்டுக்கும் போய் பார்த்துட்டேன். அப்படியே போய் தேடி வந்து இங்கே வரைக்கும் வந்தேன். ஆனால் இது எந்த இடம்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து ஊருக்கு வந்துட்டனோ என்னமோ. ஆனால் என்னோடய வாத்து கிடைக்கவே இல்லை. ரொம்ப ஆசையாக வளர்த்த வாத்து. அந்த வாத்துன்னா எனக்கு அவ்வளோ உயிர் தெரியுமா. ஆனால் அது எங்கே போச்சுன்னே தெரியல. யாரை கேட்டாலும் அதோ அந்த பக்கம் போச்சு இந்த பக்கம் போச்சுன்னு ஏதேதோ சொன்னாங்க.
நானும் அவங்க சொன்ன வழியிலேயே வந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துட்டேன். இப்போ எனக்கு வாத்து இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. பாவம் அந்த வாத்து சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ, நான் சாப்பிடலனாலும் அந்த வாத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லைன்னு போட்டதே கிடையாது. தினமும் வேலைக்கு சாப்பாடை சரியாக கொடுத்துருவேன். இன்னைக்கு எங்கே போச்சுன்னே தெரியல. வீட்டுக்கே திரும்பி வந்துருச்சானும் தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போயிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே நாயகி, அட என்னம்மா இது, இதுக்காக போயா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? நான் இருக்கேன்ல, நான் உங்களோட வாத்தை தேடி தரேன். இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும், நான் போய் தேடிட்டு வரேன், நீங்கள் இந்த மரத்துக்கு கீழேயே உட்காந்துட்டு இருங்க அப்படின்ட்டு நாயகியே அந்த அம்மாவோட வாத்தை தேடி தேடி போய் பார்த்துட்ருக்குறா. ஒரு வேளை நம்ம வீட்டில் வாத்துகள் இருக்குல்ல, அங்கே கூட தேடி வந்தாலும் வந்திருக்கும். ஏன்னா வாத்தோட சத்தம் வாத்துக்கு நல்லாவே தெரியும்ல. நம்ம வீட்டில் வாத்து இருக்கிறது இந்த வாத்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சுற்றி புற்றி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஓரமாக பூக்கள் நிறைந்த ஒரு அழகான பூங்கால சுற்றிட்டு இருக்குது. பாவம் அதுவும் பசியில் வாடி போய் தான் இருக்குது. அந்த வாத்தா இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வாத்து ரொம்ப சோர்வாக இருக்குது. காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்ருக்க மாதிரி தெரியல. அந்த வாத்தை தூக்கிட்டு போய் சாப்பிட வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்களோட முதலாளிக்கிட்ட கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த வாத்தை பொறுமையாக போய் தூக்கிட்டா. அந்த வாத்தும் அமைதியாக இருக்குது. ஏன்னா அந்த வாத்து கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லைல்ல, அதனால் களைப்பில் நடக்கக்கூட முடியலை. அமைதியாக நின்றுட்டு இருந்தது. அப்படியே தூக்கிட்டு வந்து அதுக்கு தண்ணீர் கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு வேகமாக அந்த அம்மா கிட்ட கொண்டு வரா. அம்மா அம்மா, எங்கே பார்த்தீங்களா, இந்த வாத்து தான் உங்களோட வாத்தா? அங்கே ஒரு பூங்கால பாவம் தனியாக சுற்றிட்டு இருந்தது. அதுவும் களைப்பாக இருந்ததா, அதனால் இந்த வாத்து தான் உங்களோட வாத்தா இருக்கும்னு நினச்சி நான் அதுக்கு சாப்பிட வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அந்த வாத்தை அந்த அம்மா கிட்ட கொடுக்குறா. உடனே அந்த அம்மாவும், ஆமாடா செல்லம், ஆமாம், இதுதான் என்னோட வாத்து. எப்படியோ நீ கண்டுபிடிச்சி கொடுத்துட்ட, ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு என்னோட வாத்து திரும்ப கிடச்சிருச்சு. எல்லாம் ஒன்னால தான். ஆமாம், உன்னோட வீடு எங்கே இருக்குது, என்ன படிக்கிற, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவா, என்னோட வீட்டில் என்னோட அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 5 வாத்து குஞ்சுகள் இருக்குது. அது கூட நான் தினமும் விளையாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாத்துன்னா அவ்வளோ இஷ்டம். எங்கள் வாத்து பண்ணையில் உள்ள முதலாளி தான் எனக்கு 5 வாத்து குஞ்சுகளையும் தந்தாங்க. காலையில் வாத்து பண்ணைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிடுவேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுமே சாயங்காலமும் வாத்து பண்ணைக்கு போயிடுவேன். இப்படி தான் என்னோட தினமும் நாட்கள் நகருது. ஜாலியாக இருக்கும். சரிம்மா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? இங்கேருந்து பக்கம்தான், கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கல்ல, எங்கள் வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுங்களேன். பாவம், நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க, வாங்கம்மா அப்படின்ட்டு கூப்பிடுறா. அதுக்கு உடனே அந்த அம்மா, ஓ அப்படியா செல்லம், நீ கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் வாத்து குஞ்சுகள் இருக்குன்னு சொல்கிறல்ல, அப்படின்னா இந்த வாத்தையும் நீ அங்கேயே கொண்டு போய் விடு. அந்த வாத்து குஞ்சுங்களோட இந்த வாத்தும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னோட வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு துணையாக இந்த ஒரே ஒரு வாத்து மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு வாத்தாக இருக்கும் பொழுது இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் வீட்டில் இருக்க பிடிக்காம வேறு எங்கேயாச்சும் போகலான்ட்டு வந்துருச்சோ என்னமோ. இதுக்கப்புறமும் நானே வச்சுருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு இல்லை. அதனால் வாத்துகளோட வாத்தை விட்டோம்னா அதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் சரியானதும் கூட. நீ எடுத்துகிட்டு போமா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ நாட்களாக வளர்த்தீங்கல்ல, அந்த வாத்துக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தெரியாமல் வழி தவறி வந்திருக்கோம். இதனால் என்ன இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறா. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா செல்லம், நீ ரொம்ப அறிவாளியான குழந்தையா இருக்கிற. எனக்கே இவ்வளோ ஆறுதல் சொல்கிற. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நீ கூட்டிட்டு போடா. 5 வாத்து குஞ்சுகளோட இந்த பெரிய வாத்தும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும். வாங்கிக்கோடா செல்லம் அப்படின்ட்டு அவங்க இத்தனை நாட்களாக வளர்த்த அந்த வாத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த பாப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பாப்பாவும் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வாத்தை தூக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டா. அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு. இரவு நேரம் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. அந்த பெரிய வாத்து ஒரு முட்டை இட்டிருக்கு. பார்த்தா அது தங்க முட்டை. பார்த்தோன்னையும் இந்த நாயகிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அடடா, இது என்ன தங்க முட்டை இட்டிருக்கு, ரொம்ப விசித்திரமால இருக்கு. இது வரைக்கும் நான் இப்படி முட்டையை பார்த்ததே கிடையாது. ரொம்ப மினுமினுன்னு பலன்னு பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகா இருக்குதே. அந்த அம்மா இந்த வாத்தை நமக்கு தெரிஞ்சுதான் கொடுத்தாங்களா இல்லை தெரியாம கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் இவ்வளோ அழகான தங்க முட்டையிடுற வாத்தை நமக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த வாத்தை நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த வாத்தை நல்லா கவனிச்சிட்டு வரா. தினமும் அந்த வாத்து தங்க முட்டையாக இடுது. அந்த சில நாட்களாகவே இந்த முட்டையிலேருந்து எப்படி வாத்து குஞ்சு பொரிக்கும், சந்தையில் போய் விற்பனைக்கு கொண்டு போகலான்ட்டு அதை விற்பனை செஞ்சு காசாக்கிடுவா. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாம் செய்கிறது தவறாக இருந்தாலும் இருக்கும், அந்த முட்டையை நாம் அந்த வாத்துக்கிட்டேயே கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த வாத்துக்கிட்ட இருந்து தங்க வாத்து குஞ்சு பிறந்தாலும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த முட்டையை பொரிக்க விடுறா. பார்த்தா நிஜமாவே தங்க வாத்தும் பிறந்துருச்சு. அந்த எல்லா தங்க வாத்துகளும் பெரிய பெரிய தங்க வாத்துகளாக வளர்ந்துருச்சுங்க. அந்த வாத்துகளும் நிறையா தங்க முட்டைகளை இடுதுங்க. இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாத்து பண்ணையவே அந்த நாயகி தொடங்கிட்டா. சாதாரண முட்டையிடுற வாத்துகளையும் நிறையா வளர்க்குறா, தங்க முட்டையிடுற வாத்துகளையும் நிறையா வளர்க்குறா. நாயகி நினச்ச மாதிரியே படிப்புலையும் கெட்டிக்காரியாக இருந்துக்கிட்டே அவளோட ஆசைப்படி நிறையா வாத்து குஞ்சுகளை வளர்த்துக்கிட்டே அவளோட வாழ்க்கை ரொம்பவே அழகாக போயிட்டுருக்குது. யாருக்கெல்லாம் வாத்து ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எப்போவுமே அன்பை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக நமக்கும் அதே அன்பு தான் திரும்பி வரும். அன்பாக இருங்க, அன்பை பெறுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஆசை எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமாக இருக்குதோ அதுக்கான முயற்சிகளை நாம் சரியான முறையில் எடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு நம்மளோட வெற்றியும் நிச்சயமாக இருக்குது. எதை நோக்கி நேர்மறையான எண்ணத்தில் நம்மளோட ஆசைகளை வைக்கிறோமோ அந்த ஆசைகளால் நாம் நிறைஞ்சு இருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு அதிர்ஷ்டங்கிறது ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கான அதிர்ஷ்டம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தான் அதிர்ஷ்டம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு சோம்பேறித்தனமாக நம்மளோட செயல்களில் நாம் சரியாக இல்லைன்னா நமக்கான அதிர்ஷ்டம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு விஷயம் கிடைக்குதே அப்படின்ட்டு நாம் அலட்சியமாக மட்டும் இருக்கவே கூடாது. சரியான வழியில் போய்கிட்டே இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.